நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இருக்கிறவரா இருக்கிறவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட பிதாக்கள் 6வது உபவாச நாளை கர்த்தருடைய வானத்தின் தலைவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். உங்கள் சோதனைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா 2024 ஆண்டு அப்பா கடைசி மாதம் கடைசி நாட்களுக்குள்ள வரவழைச்சிருக்கீங்கப்பா. உங்கள் கிருபைகளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தயவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செபிக்க மறந்த நாட்களை மன்னிச்சு எங்களை நடத்தி வந்தீங்களே, அதை நினைச்சு பார்த்து நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. அப்பா நாங்க அப்பா இந்த 2025 ஆண்டுல ராஜா பிறக்க போகிற ஆண்டுல கட்டாத உங்க கிருபையோ உங்க கிருபை எங்களை சூழ்ந்திருக்கோம் கட்டாத கிருபைக்காக ராஜா உங்களை சார்ந்து உங்க மார்புல சார்ந்து வாழ கட்ட உதவி செய்யுங்கப்பா. ஒரு உங்க கிருபையை விட்டு நாங்க விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் நீங்க தரணும் ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா பாடிய பாடல்கள் ஏறிட்டு ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டீங்களே, கோடி நன்றி தகப்பனே. மீதியான நேரத்தை கட்டாத செய்தி வேலையை ஐயாவை விடமா எடுத்து பயன்படுத்துங்க கட்டாத. எங்களோடு பேசி எங்களை நடத்துங்க. அது போல ஜெபங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கரை இருக்குது தகப்பனே. தகப்பனே அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கேட்டு ஆமென் ஆமென் என்று பதில் ஏற்றுக்கொண்டு உங்க பாதத்துல வைக்கிற ஆண்டவரே, நீங்க நம்மை மெல்ல அடித்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விளக்குகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாக ஒரு அலையிலே சொல்லலாம், கரங்களை அசைச்சு ஒரு அலையிலே சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மைகளை செய்வார். இன்னைக்கு நமக்கு மாலை கொடுகை அருமையான சகோதரர் இஸ்ரவேல் ராஜா அவருடைய வீட்டில் வைத்து நடைபெறும். நம் கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். நமக்கு கர்த்தருடைய தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். நாளைக்கு மாலை அருமையான தாயார் கிறிஸ்டியம்மா வீட்டில் வச்சு நடக்கும். அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாராக. நாம் இந்த நாளில் கூட 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் புஸ்தகம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த அழகான இந்த புஸ்தகத்தை எழுதினவருடைய விண்ணப்பம், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து சொல்ற நல்ல ஒரு அற்புதமான வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பெரியவர்களை அல்ல, எவரையும், எளியவர்களை அல்ல, எவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவரை நோக்கி அவன் மனப்பூர்வமாய் ஒரு துதிக்கிற ஒரு துதியதான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவன் சொல்லுகிறான், தாவீது குறிச்சும் தாவீது இந்த புஸ்தகத்தை எழுதும் போது கூட ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறான். வாசிச்சவங்கள 10வது வசனத்திலிருந்து, ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும்
உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரே, எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே, எல்லாவற்றையும் ஆளுகிறேன். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்னும் ஒரு வசனம் வாசித்துங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இவன் ஒரு ஸ்தோத்திர ஜபத்தை இந்த தாவீது ஏறெடுக்கிறான். ஏறெடுக்கும் போது ஆண்டவரை பார்த்து சொல்றான், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். இன்னைக்கு நம்மளை பார்த்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அந்த தெய்வத்தினுடைய கரத்தால் ஆகும். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகும். தேவனே, என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகும். நல்ல தெளிவாய் இந்த பக்தன் தாவீது ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த தேவன் நமக்கு அனுக்கிரகமான ஒரு சூழலை தேவன் நமக்கு உதவி செய்வார். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரிடத்தில் இருக்கிறதை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட், கர்த்தாவே, மாட்சிமையும். முதல்ல அவரிடத்தில் இருக்கிறது மாட்சிமை இருக்கிறதா. மாட்சிமை என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு பிரசன்னம். அதை குறித்து சொல்லப்போனால் ஒரு கிரீடத்திற்கு ஈக்குவலான ஒரு பவர் என்று கூட சொல்லலாம். அந்த மாட்சிமையும், இரண்டாவது வல்லமையும். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. தமிழ் பேர்ல சொல்லப்போனா சக்தி என்று சொல்லலாம். வல்லமைக்கு நம்முடைய பேச்சு மொழியில் சக்தி. அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. இரண்டாவது மகிமை இருக்கிறது. மூன்றாவது ஜெயம் இருக்கிறது. நான்காவது மகத்துவம் இருக்கிறது. இந்த 5 காரியம் மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் கடவுளுடையவைகள். நாம் பார்க்கிற பதவி, பட்டம், கனம், இன்னும் இருக்கிற ஐஸ்வர்யம், பொண்ணு, வெள்ளி, இன்னும் இடங்கள், இன்னும் இருக்கிற மிருக ஜீவன்கள், பறவைகள், நாம் பார்க்கிற எல்லாம் கர்த்தருடையவைகள். அடுத்த ஒரு ஸ்டெப் சொல்றார் பாருங்க. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. ராஜ்யமும் உம்முடையது. ராஜ்யம், ராஜ்யம்னா நமக்கு ஒரு வேளை நம்ம சொல்ல போனா, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள், உலகத்தில் இருக்கிறோம். இந்த பூமியை நம்முடைய மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகி வந்திருக்கிறார். இது சாதாரணமாய் அல்ல. பரலோக தேவன் அவரை தான் என்ன செஞ்சிருக்கிறார்? நியமிச்சிருக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கிறவர் அவர் தான், அதிகாரத்தை எடுக்கிறது அவர் தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறோம் அவர் தான். அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ராஜ்யங்கள் அவருக்குரியது. இன்னும் கூட ஒரு காரியத்தை சொல்றார், தேவரே, எல்லோருக்கும் உயர்ந்தவராக இருக்கிறேன். முதல்ல 7 காரியங்கள் அவருடையவர்களாக இருக்கிறது. மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம், இன்னும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாம். 5வது ராஜ்யம். 7 காரியங்களும் அவருடையவைகள். எல்லாம் அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் எதில் வச்சிருக்கிறாரு?
அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறதுனால அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஒரு அலிலே சொல்லுங்களேன், உற்சாகமா ஒரு அலிலே சொல்லுங்களேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். காரணம், 7 விதமான தகுதி அவரிடத்தில் இருக்கிறது. ஒருவனை கனப்படுத்தவும் அவரால் முடியும், ஒருவரை கனவீனப்படுத்தவும் அவரால் முடியும். காரணம், அவரிடத்தில் மாட்சிமை இருக்கிறது. அவரிடத்தில் மாட்சிமை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா ஒருவனை சுகமாக்கவும் முடியும், அவனை சுகவீனமாக்கவும் முடியும். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. ஒருவனை அழிக்கவும் முடியும், ஒருவனை உயிர்ப்பிக்க முடியும். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுங்களேன். மகிமை, ஒருத்தனுக்கு மகிமை, பேர் புகழ் பெருக வைக்கவும் முடியும், அவருடைய பேர் புகழ் எல்லாம் அழிக்கப்படவும் முடியும். இன்னும் ஒருவனுக்கு ஜெயத்தை தரவும் முடியும், தோல்வியை தரவும் முடியும். இன்னும் மகத்துவம் நிறைந்தவைகள் நம்முடைய குணாதிசயங்களின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் நிறைய சொல்லலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை பயன்படுத்தவும் முடியும், உங்களை பயன்படுத்தாமல் இருக்கவும் முடியும். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நிறைய வியாதிஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். நீங்க தொட்டதெல்லாம் வியாதி உள்ளவர்களாக மாற வைக்கவும் முடியும். இப்படி மகத்துவம் அவரிடத்தில் இருக்கிறது. இன்னும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் இருக்கிறது. பொருளை உங்களுக்கு கொடுக்கலாம், வீடை கொடுக்கலாம், வீடை எடுக்கலாம், நகையை கொடுக்கலாம், நகையை எடுக்கலாம், எல்லா காரியத்தையும் கொடுக்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம். எல்லாம் அவருடையவைகள். இன்னும் கூட ராஜ்யம், ஒருவனுக்கு ஆளுகையை கொடுக்க முடியும், ஆளுகையை எடுக்கவும் முடியும். ஒருவனுக்கு ஆளுகையை கொடுக்க முடியும், எடுக்கவும் முடியும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா அவரை பார்த்து புகழ்ந்து பாடின இந்த தாவீது சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். ஒரு நல்ல ஒரு பூச்சை கையில பிடிச்சி வச்சிருக்கா ஒரு மனுஷன். பக்கத்துல உங்களை பார்த்து கேட்கா, இந்த பூச்சி உயிரோடு இருக்கா? செத்து போச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னா செத்து போச்சு, ஒருத்தர் சொன்னா உயிரோடு இருக்குன்னா, இன்னொருத்தர் மூணாவது கொஞ்சம் அறிவுள்ளவன் சொன்னா எல்லாம் உன் கருத்துல தான் இருக்கு. உயிரோடு இருக்குதும் செத்ததும் உன் கருத்துல தான் இருக்கு. நீ நினைச்சா அதை என்ன செஞ்சிடலாம், உயிரோடு காப்பாத்தலாம், சாகவும் கொடுக்கலாம். அப்போ அவன் அசந்து போனான். இப்படி பதில் அவன் எதிர்பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இதே போல கர்த்தருடைய கருத்துல தான் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் மேன்மைப்படுவதும் நீங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுவதும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறா அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதற்கு 7 காரணங்களை இந்த பக்தர் தாவீது சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு அவங்க தரல, எனக்கு அந்த கம்பெனி இது தரல, இந்த சூழல் தரல, இந்த காரியம் வாய்க்கப்படல, அந்த காரியம் வாய்க்கப்படல என்று நம்ம மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம். எல்லாம் கர்த்தருடைய கருத்துல தான் இருக்கிறது. ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க அந்த வேலைக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தாங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும். இல்லைங்க, ஆண்டவர் நினைச்சா எப்பனாலும் கொடுக்கலாம், எப்பனாலும் கொடுக்கலாம். ஆண்டவர் நினைச்சா எப்பனாலும் கொடுக்கலாம். நேற்று ஒரு விழுப்புரத்துல ஒரு 10-15 குடும்பங்கள் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு நன்றி செலுத்துது. 50 ஆண்டு காலமாக அவங்க குடிசையில் தான் வாழ்ந்தாங்களாம், 2 தலைமுறை. அப்போ அவங்க எத்தனையோ முறை வீடு கேட்டிருக்காங்க, வீடு கிடைக்கல. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வெள்ளத்தின் உடனே அனுமதி கொடுத்து ஏரியாவை ஒதுக்கி அவங்களுக்கு அவங்கவுங்க பேரில் இடத்தை கொடுத்து வீடை கட்ட தொடங்கிட்டாங்களாம். ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ அவங்க எல்லாம் சந்தோஷமா சொல்றாங்க, இந்த வெள்ளம் வந்ததிலும் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. 50 ஆண்டு காலமா சொந்த வீட்டில் இல்லை, குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்டே பார்த்து எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தருது அப்படின்னு சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நம்முடைய ஆண்டவர் நினைச்சா எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் பலப்படுத்த முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா
ஏன் இந்த காரியத்தை சொல்றோம்னா, அன்னாள் என்கிற அன்பு தாய் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாய் இந்த வார்த்தைகள் அநேகவற்றை அவள் பகிர்ந்து கொள்கிறாள். சொல்லும்போது சொல்லுகிறாள், 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4, 5, 6, 7 வரை வாசிச்சல, 8 வரை வாசிக்கலாம. கர்த்தரை போல பரிசுத்தவரும் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனாய் கண்மலையும் இல்லை. இனி மேற்கொள்ளையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர்கள் செய்திகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் முள் முறிந்தது, தள்ளாடினவர்களோ இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மறுபடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரோ உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை கொப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைக்கிறார். ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆளின் ஆளா இருக்கிறார். அவர் நினைச்ச என்னன்னாலும் செய்யலாங்க அப்படிங்கிறத இவர் ரொம்ப அற்புதமா சொல்றார். அகந்தியா பேசாதீங்க, இன்னும் அகந்தி மேட்டுமையான பேச்சு வேண்டாம், அகந்தியான பேச்சு வேண்டாம். ஏன்னா அவர் ஞானம் உள்ள தெய்வம். அவர் என்ன நாளும் செஞ்சிருவாரு. ஆப்போசிட்ட மாதிரி இருக்கும், திடீர்னு தோசையா மாறிடும். நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன நாளும் செய்ய முடியும். அவர் நம்ம வாழ்க்கையில் எந்த நாளும் செய்ய முடியும். காரணம், மலடி என்கிற ஒரு நிலை. மலடி என்பதற்கு பிள்ளை பெற தகுதியற்றவள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மலடியை இவள் மலடியாய் இருந்தபடியினால் அந்த எல்கனா இன்னொரு ஸ்திரியை விவாகம் பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா அவளுக்கு பிள்ளை இல்லை, அதனால அவளுடைய சூழலை தகுந்து அவள் வெளிநாளை திருமணம் பண்ணினான். வெளிநாளுக்கு 10 பிள்ளைகள் பெற்றாங்க. இந்த வெளிநாளுடைய அகந்தையான பேச்சு, மேட்டுமையான பேச்சு இவ அன்னாளுடைய வாழ்க்கைய ஒரு மாற்றி அமைத்தது. அன்னாள் அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கதறினாள், அழுதாள். அவளுக்கு தெரிஞ்சிட்டு இந்த தெய்வம் எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ அவருடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நிச்சயமா இந்த அன்னாளுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கை போல இன்னைக்கு இந்த ஜெப நேரத்துல, இந்த ஜெப வேளையில நீங்களும் அந்த பரலோக தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உங்களுடைய கரத்தினால் ஆகும். என்ன மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, என் குடும்பத்தை மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களுக்கு இருக்கிற இந்த பையனை மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, உங்களுடைய கரத்தினால் ஆகும் என்று விசுவாசத்தோடு ஜெபிப்போமானால் இந்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவார், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். உலகங்கள் முடியாது என்று விட்டபோது, உலகங்கள் முடியாது என்று விட்டபோது, உலகங்கள் இனி நடக்காது என்று சொன்னபோது தேவனாகிய கர்த்தர் அன்னாளுக்கோ குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அதுலேயும் ஒரு வசனத்தை சொல்றார் பாருங்க, மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நம்முடைய வேதாகமம் ஒரு அற்புதமான ஒரு பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம்.
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா நம்முடைய வலிமையுள்ள தேவன் ரொம்ப அற்புதமாக நிறைய வசனங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 113 அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 113:9. மலடியை சந்தோஷமாய் பிள்ளை காட்சியாக்கி. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி. இது அர்த்தம் என்னன்னா, அவர் எவரையும் என்னனாலும் செய்வார். முடியாது என்கிற சூழல் அல்ல, இன்னும் கூடாது என்கிற சூழல் அல்ல, இன்னும் மனுஷனுடைய எல்கையை ஒருவராலும் குறிக்க முடியாது. மனுஷனுக்கு இவ்வளவுதான், இதனுடைய சூழல் இவ்வளவுதான், இந்த வயசுல இவ்வளவுதான், இல்லாட்டி இந்த நேரத்துல இவ்வளவுதான், இவனுக்கு படிப்பு இவ்வளவுதான், இவனுக்கு அறிவு இவ்வளவுதான், இவனுக்கு பணம் இவ்வளவுதான், இவனுக்கு இவ்வளவுதான் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் மட்டும் கட்ட முடியாது. தேவன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஒரு வலிமையுள்ள ஒரு கடவுள், சாதாரணமானவர்கள், ஒரு வலிமை உள்ள ஒரு கடவுள். இன்னும் வேதாகமத்துல சரித்திரத்துல பார்க்கும்போது ஆடு வச்சு கொண்டிருந்த ஒரு ஆமோசை ஆண்டவர் பயன்படுத்தினார், தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினார். என்னோட நியாயப்பிரமாணத்தின் பரிசேயர் கூட்டத்தை சேர்ந்த இன்னும் பிரபலமான ஒரு ரவுடியை போல செயல்பட்ட ஒரு சவுலை ஆண்டவர் பவுலாய் மாற்றி கடவுளுக்கானுடைய பெரிய அப்போஸ்தலனாக அநேக சபைகளையும் அநேக மண்டலங்களையும் உருவாக்கி பலப்படுத்தத்தக்க கர்த்தர் பயன்படுத்தினார். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் எவரையும் மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரால் எதுனாலும் செய்ய முடியும். அடிமையாய் விற்கப்பட்ட அந்த எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்ட யோசேப்பை அதே தேசத்தில் அதிபதியாய் ஆக்கி காண்பித்த ஒரு வலிமை உள்ள கடவுள் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அதனால உங்களுடைய இந்த 6வது நாள் ஜெபத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு மகத்துவமான ஜெபம், ஆண்டவரே எவரையும்